அம்மா சேர்ந்துருங்கம்மா. அம்மா ப்ளீஸ் சேர்ந்துருங்கம்மா. ஏன் ஏந்துக்க மாட்டேன்? ஏந்துக்க முடிஞ்சா நான் ஏந்துக்க மாட்டேனா? ஏந்துக்காத கத்துட்டா அப்படியா? உனக்கு குழு குழு இருக்கும். என்னுடைய அப்பா ஏதோ தவறு செஞ்சாரு, அவருக்காக உங்க கிட்ட நான் மன்னிப்பு வாங்கி தரேன். மன்னிப்பு கேட்டேன் கற்பு வந்துருமா? கற்பா பானமா கண்ணையா தீனையா கருப்பு துட்டுல வேணாமா? அவர் கொஞ்சம் வாய மூடி. அந்த பாவி ஏதோ சரக்கு வாங்கி கூட குடிச்சு அந்த பாயில் ஏதோ மன்னிச்சிடுமா. ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால நான் மன்னிப்பு கேட்கறேன். இது கத்தாதீங்க, ஊரை கூட்டாதீங்க. இல்ல நான் கேக்குறேன், கத்தாதீங்க ஊரை கூட்டாதீங்கன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு கற்பு அடிச்சுட்டாரு. ஆமா, எனக்கு என்னன்னா கற்பு வேணும். என்னது கற்பு வேணும். கற்பா உள்ள டப்பாலுக்கு தேத்துக்கோ. உள்ள டப்பாலுக்கு ஊசு அது கருப்புடா. இவளுக்கு கருப்பு. ஓ மை காட். அம்மா உன்னுடைய கற்பு தானே உனக்கு முக்கியன்ற. நாட்டு மக்கள் எல்லாம் பாக்குறவங்க உன்னை என்ன கேவலமா நினைப்பாருன்னு சொல்றீங்க. மாடு சனிக்கு வந்துச்சுடா. ஓட்டா சட்டி. கற்பு போட்டு தண்ணி வடிக்கிறா. அம்மா ஏய் கால மாட்டு ஓட்டி போடாத. என்னடா ஓ குடும்பத்து பெண்ணு மாதிரியா கட்ட என்ன வலி? அம்மா வாய் பாரா கொக மேரி குது பாரு. அதுதான் மூடிக்கிறா. அம்மா கத்தாதீங்கம்மா, எங்களை அசிங்கப்படுத்தாதீங்கம்மா. எங்களை கேவலமா பேசுவாங்கம்மா, நாட்டு மக்களுக்கு தெரியுதுனா. அதனால நான் சொல்லுவேன் செய்வீங்க. என்ன செய்வீங்க சொல்றீங்க? என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செய்வீங்கம்மா. திருமணம் நான் என்ன பண்ணேன்? வாயை மூடுங்க. அவளை நீங்க கெடுத்துட்டீங்க. நான் கெடுத்துறேன். ஆமா, என்ன அவரை நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இதுவரை மனதார ஒரு பெண்ணை தவறா நினைச்சவன். கட்டி பூச்சி காலை மேல பாக்குறோம்ல. அவர் தப்பா கிடையாதுமா, அவர் தப்பா கிடையாது. அவர் தப்பு ஒண்ணு கூட கிடையாது. தப்பு எல்லாம் உன் மேலதான். ஆமா, அம்மா எப்ப சத்தங்களா அப்பே ரெண்டாம் தான் கட்டி குடுத்துறோம். நீ கட்டி குடுல காஞ்சிங்க தாரி இறங்கிட்டாரு. நான் கொடுக்கணும். என் மகளுக்காகவே வந்தவனா? எதுனா பெண்ணை பார்த்து கட்டின்னு வரது கிடையாது. நான் இவரை கட்டி நான் கொடுத்து அனுப்பிச்சிடணும். ஆமாமா, அதான் காஞ்சிங்க தாரி இறங்கிட்டாரு. என்கிட்ட இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா? அவனை எங்க வைக்கணுமோ நீ அங்க வச்சிருந்திருக்கணும். நீ எங்க அவனை ஏன் திட்டுகிறாய்? 60 மாசம் வரும் என்றவர் இவரே. அதத்தை கேட்டால சரியா போறா. அம்மா உன்னுடைய பாதத்துல வீந்து கேக்குறம்மா, என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செய்யுங்க. நீங்க கால்ல வீகிறதுக்கு அவர் இந்த மாதிரி குடிக்காம இருன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. ஐயோ அவர் குடி பழக்கமே கிடையாதுமா. அவரு குடிகாரனா, குடிகாரனாரு குடிய ஊட்டி விட்டாருமா. இல்லம்மா நான் என்ன சொல்றேன், பொதுவாவே பேசுறேன். ஒரு கொற்றவர் என்றால் மன்னர் என்று உரைப்பார்கள். கரெக்டுமா, கட்டி மாட்டோம். மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அப்ப இவருனா ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும்? அவர் ஏதோ தவறா பேசாதீங்க. நான் சின்ன சிறு வயதுல நான் தாய் முகத்தை பார்த்தல. தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தையாவும் என்னுடைய அப்பா தான் வளர்த்து ஆளாக்குனாரு. அப்பா வந்து வயதாண்டான்னு நினைக்கிறேன். நாடு நகரம் அனைத்தும் உன்னுடைய பேரு அரண்மனைக்கே உன்னை மகாராணியா நான் ஆக்கி காட்டுறேன். நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்க அப்பாவை என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்றீங்க. இது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க தப்பா மட்டும் நினைக்க. எந்த ஒரு தப்பாவும் நினைக்க மாட்டேன். நானு அப்பா என்ன ரேப் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. ஆமாம்மா, இந்த காவல்காரன் ஒன்னு ரேப் பண்றாங்களா? அந்த அளவுக்கு கூட ஆசை இருக்குதா உங்களுக்கு? வலிப்பு வந்தவனா சந்தோஷப்பட கேட்கலாம். அவங்க ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னாங்க. நிஜமா நினைச்சுக்கணும். நீ உனக்கு அவ்வளவு கூட ஆசை இருக்குதா? அவ்வளவு எண்ணம் இருக்குதா உனக்கு? அந்த நினைப்பு இருக்குது உனக்கு? டேய் எத்தனை சாட்சி கொடுத்து என்ன போயிட்டு அந்த காவல்கார பையனை சேர்த்து வச்சு. இல்லம்மா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் நல்லா இருக்குமா? சரியா? ஆரம்பத்துல நான் சொன்னேன் என்னுடைய அப்பாவை அரண்மனையில அந்த நாட்டிக்கார தங்க வைக்காதீங்க. ஏதோ அவர் ஆர்வத்துல சொல்லிட்டாரு. நீங்களும் என்ன பண்ணிடணும் பண்ணா, உங்க கட்ட பணமோ பொண்ணோ கொடுத்தீங்க, நான் வாங்கிக்கிறேன் என்னுடைய நாட்டு பார்த்து நான் போய்க்கிறேன்னு சொல்லிக்கிறேன். நீங்க அவரு ஊன்னு நீ ஆண் வந்து நின்றுட்டேன். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நான் அதுக்காக கல்யாணம் பண்ணல. உங்களுக்கு அம்மா இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லாத மட்டும் சொல்லிருக்கேன்மா.
சரியா? கொஞ்சம் யோசிக்கிறது இல்லையா? அதெல்லாம் யோசிக்க கூடாது. வாட் இஸ் திஸ்? பகல் ஸ்டேஷன் போறேன். போகக்கூடாது, நடு ராத்திரில தூங்கி நிற்பாங்க. சரி சரி, மேரேஜ் பண்ணுவீங்க? கட்டி வாங்க, கட்டி வாங்க, கட்டி வாங்க. அண்ணன் ஏதோ பேச இருக்கிறார். இந்த மாலை எனக்கு செட் ஆகல. அப்படியே தூக்கி போட்டுக்கலாமா? அது நீட்டா கைத்துல போட வேண்டிய போட்டுக்கலாம் அப்படியே. ஆகட்டா. கட்டி வாங்க, கட்டி வாங்க, கட்டி வாங்க, கட்டி அம்மா வேலு, பாப்பா, மன்னனா இருந்தவன் மதிமருந்தினேன். அந்த மதிவன் மயக்கத்துக்கு இந்த மலர் மாலை கிடைத்திருக்கிறது. நானே ஒரு கொற்றவன். நான் ஒரு தவறை செய்துவிட்ட மற்றவர் குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாத தவறுக்கு தான் இந்த மலர் மாலை என்று சொன்னார். இந்த மாலையை கொண்டு சென்று உனது தாய் இருக்கிற மணிமேகலை அவளை உருவப்படத்துக்கு செலுத்தி. ஆமா ஆமா, இது ரொம்ப முக்கியம். நாட்டுக்காரி கரகாட்டக்காரி எல்லாம் தங்க வச்சு கெடுத்து அவளை கருப்பு வச்சுட்டு அவளை திருமணம் செஞ்சு அந்த மாலையை மாத்தி மாத்தி என்னுடைய அம்மா பார்த்து மேல போடுறேன். வேல்வினி, இதெல்லாம் இவளை நாட்டியக்காரியா மணிக்கவில்லை. உன்னை இருந்தாலே உன் தாய் மணிமேகலை போல் நினைக்கிறேன். ஆமா, இருப்பிட அவள் தாய் தான். இவளும் உனக்கு தாய் தான். இன்னொருத்தி வந்தாலும் வச்சுக்க, உன்னுடைய தாய் சிறிய தாய்க்கு அடுத்தபடியாக இவ்வளவு வச்சிருக்கன்னு சொல்லுவேன். நீதான் தவறான வழி மன்னனே, மன்னனே மன்னன், நீ தான் மாமன்னன். போயிட்டு வா, போ. மன்னா, திருமணம் நல்ல முறையில் முடிந்து விட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக இருங்கள். நகரவளம் வருகிறேன், சென்று வருகிறேன். கொடுத்து வச்சு ஒரு வரி குதிரை ஏற போறேன். பரவாயில்ல, ஏறு. ஏய், நான் பென்ஸ் வண்டியே ஓட்டினேன். அது மாட்டு வண்டி, பென்ஸ் வண்டி இல்ல, இது பல்சரு. பார்த்து ஓட்டு, தூக்கி தள்ளி போடுவான். ஒரு கட்டணி ஒரு நல்லதை பண்ணிருக்கேன். சரி சரி, பரவாயில்ல. கடைசி காலத்துல உனக்கு திருமணத்தை முடிக்கும் அளவுக்கு மதுபானம் கொடுத்து உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். எங்க எண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ஆமா, எண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ஆமா, அப்பதான் எல்லா பஸ்ஸும் அங்க வந்து நிக்கும். முதல்ல அங்கேடா பண்ணுவேன். ஆமா, பிரியாணி நடக்கட்டுமா? அறிவு கட்டவன். ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகி அவள் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பிறந்த போது அவளுக்கு ஏற்ற வரனை பார்த்து மனம் முடித்து இருதயங்கள் ஒன்று சேர்ந்து 4 சுவத்துக்குள்ளாகவே சாந்தி முகத்தின் ஏற்பாடு. 4 செவத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள சுத்தி கேமரா வைடா. வெளிய ஃபுல்லா ஸ்கிரீன் கட்டறா. கேமரா வச்சிட்டு சவுண்ட் பாக்ஸ் வச்சு நான் கிரீட் பாக்குற மாதிரி பாக்குறேன். ஓடா விளங்காத. சரி அத்தா, போயிட்டு வா. அல கணிக்கைத்தா கண்ணே அன்பு உடம்பு சூடுக்கு தாங்கடா சுகாதே. எனக்கு சேவ் பண்ணா சுகாதே. டேய் விளங்காத. நேரங்காலமே தெரியும். ஏங்க நீ தான் போன்னு சொல்லிட்ட. நான் வேலை பார்க்க தேவையில்லையா? அதுக்கு ஓட்டு எதுமே சம்பளம் கொடுக்கல. இதுதான் நேரமா? கஷ்ட வேலை. ஆமா, இது யாரு? இதுதான் என்னுடைய மனைவி. மனைவி நீ எப்படி சொல்லுவா? ஏய், இப்ப அண்ணன் கேக்குறாங்க, யாருன்னு கேட்டு எப்படி சொல்லுவேன் போட்ட? ஏன்டா என்ன என்ன லைசன்ஸ்? பலரைய திருமணம் எங்க இருக்குது? என்ன அட்ரஸ் காட்டு? நான் காட்டு. வந்து விட்டுமே. தாலிக்குதா? தாலி இருக்கு உள்ள தாலி கட்டியா? எங்க போடுங்க தேவடியா? எங்கிட்டு போய் எங்கிட்டு இருக்குது தாலி? ஏண்டா இது எப்படி உங்க கைக்கு வந்தது? நான் தான் பாக்கெட்ல வச்சிருந்தா. அட படுபாவி டேய். அதை விட கழுத்து அறுத்துக்கலாம் எங்க. போடு உள்ள தட்டி. இவரா நீ 3ஆம் தேதி கல்யாணம் பண்ற நீ. சுகாபே சுகாபே. ஆனா உங்க அம்மா தாலி இறக்கும். என்னால இங்க வந்து சுகாபி நீங்க நடக்கற. சுகாபே சுகாபே. ஓ சுகாபே. ஐயோ செருப்பு தூக்கி மாறா மாறீங்க. பரவாயில்ல விடு. 3ஆம் தேதி கட்டு. அடி போ. சுகாபே சுகாபே. இங்க வாடா. அங்க போய் இருக்கிறியா பாரு. எங்க? அங்க வேணா, அங்க ஏற்கனவே ஒரு கடை இருக்குது.